வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ட்ரைப். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா பஜாஜோட RS200 2025 அப்டேட்டட் மாடல் தாங்க. ஸோ இந்த 2025ல என்னெல்லாம் அப்டேட்டட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வருஷமா பஜாஜ் பார்த்தீங்கன்னா டிசைனில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் இந்த RS200 அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஸோ இந்த 2025லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு மேஜர் அப்டேட்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம். பட் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரண்ட் டூம்ல ரொம்ப நாளாவே நம்ம ஒரு அப்டேட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் இன்ன வரைக்கும் அந்த ஒரு பழைய மாடல்லே அதே தான் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ஃபேரிங் செட்டப்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஹெட்லைட்ஸ் நமக்கு அப்டேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லாம்ப்ஸாக இந்த தடவை நமக்கு வந்திருக்கு. லாஸ்ட் மாடல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் கொடுத்துருந்தாங்க. இந்த தடவை எல்இடியில் கொண்டு வந்துருக்கு, ஒரு அப்டேட்டடாக இருக்கு. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான். இது லாஸ்ட் 2023 அப்டேட்லேயே நமக்கு வந்துருச்சு. பாடியோட பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸில் நிறையவே புது இதாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த RS, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேஸ் ஸ்போர்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜினோட கலர் வந்து இந்த தடவை புதுசாக ஒரு ப்ரௌன் கலர் தீம்ல எல்லாமே கொடுத்து பார்க்கறதுக்கு லுக் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை 3 கலர் ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம கூட இருக்க இந்த ஒயிட், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கொடுத்து நல்லாவே இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ரெட் கலர் வெஹிக்கிள் ஒன்று இருக்கு, அண்ட் பிளாக் கலர். ஸோ 3 கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு வருது. ஒரே வேரியன்ட் தான். ஸோ வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ரேட் கிட்டத்தட்ட 1,84,000 அந்த ரேஞ்ச் வருது. ஸோ டீடைல்டு ப்ரைஸ் டீடைல்ஸ்க்கு திருச்சியில் இருக்கக்கூடிய ஜெய்சக்தி பஜாஜ், ஸோ அவங்க தான் இந்த வீடியோ இருக்க நமக்கு இந்த வெஹிக்கிள் இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட டீடைல்டு ப்ரைஸ் டீடைல்ஸ் அண்ட் டெஸ்ட் அண்ட் புக்கிங்ஸ்க்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ டிசைனில் இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் இதான். ஃபர்ஸ்ட் ஒன், ஹெட் லாம்ப்ஸ் வந்து எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் பாடி கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா டெயில் செக்ஷன். ஸோ டெயில் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெயில் லைட் கம்ப்ளீட்டாக ஒரு புது யூனிட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் செட்டப்பில் கொடுத்துருப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் தனியாக இருக்கும். பட் இந்த தடவை வந்துட்டு ஸ்பிளிட்டட் டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிகேட்டர் மட்டும் இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் இதுலேயே நமக்கு டெயில் லைட்ஸும் இன்டகிரேட்டரான வர மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் அண்ட் டெயில் லைட் ரெண்டுமே இதில் இன்டகிரேட்டாக இருக்க மாதிரியான விஷயம் இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த டயர் ஹக்கரில் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு நமக்கு. ஸோ டயர் ஹக்கரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செப்பரேட் பார்ட்டு. ஸோ இதுக்கு வந்து இந்த சைடு ரைட் சைடு வந்து நமக்கு எல்போ ஆம் மாதிரி கொடுத்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த சாரி கார்ட்லேயே ஒரு நட்டு கொடுத்து இதை வந்து நமக்கு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த சைடு வந்துட்டு எம்டியா இருக்கு. நமக்கு டைரக்டா நம்ம வந்து டிஸ்க் ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அண்ட் ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு பிரேக்ஸ்ல எல்லாமே எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லை. ஃப்ரண்ட்ல வந்து 300 mm டிஸ்க், ரியர்ல 230 mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. டூயல் சேனல் ABS தான். பிரேக்கிங்லாம் நல்லா எஃபிஷியன்ட்டாவே இருக்கு. மேஜரான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா டயர்ஸ். ஸோ டயர்ஸ்ல வந்து ஃப்ரண்ட்ல முன்னாடி 100 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருந்தாங்க, 100/80 நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 110/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து முன்னாடி வந்துட்டு 130/70 செக்ஷனா இருக்கும். இப்போ வந்து 140 செக்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. 140/70 செக்ஷன் டயர்ஸ்ல இருக்கு. வீல்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து 17 inch வீல்ஸ் தான். பட் வந்து டயர் ப்ரொஃபைல் வந்து 10 inch தக்க நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலையுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ரைட் அண்ட் ஹேண்டிங் நல்லாவே பெட்டரா இருக்கு. பிகாஸ் இது வந்து ஒரு லோ ப்ரொஃபைல் வெஹிக்கிளா இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நமக்கு கார்னரிங் இருக்க போடலாம். சின்ன டயர்ஸா அதுக்கு முன்னாடி இருந்தபோது கார்னரிங் இருக்க போடலாமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இந்த தடவை கொஞ்சம் வைடான டயர்ஸ் கொடுத்துருக்கோம். நமக்கு இன்னுமே நல்லா இருக்கு ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அது வந்து ஒரு மேஜரான அப்கிரேடுன்னு சொல்லலாம். அந்த அடுத்த இருக்கக்கூடிய ரொம்ப மேஜரான அப்கிரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பழைய NS200ல இருந்து அந்த ஆன் பண்ண உடனே RPM மேலே போயிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இதாக இருக்கும். இன்னுமே எனக்கு அது பிடிக்கும். நான் இப்போ வரைக்கும் NS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அந்த ஸ்பீடோமீட்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இப்போ வந்துட்டு இந்த மாடர்ன் எராக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எல்லாமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. RPM மீட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டிஜிட்டல் வருது. ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டல் தான். கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்குறது. டைம்ல இருந்து ஓடோ எல்லாமே. ரைடிங் மோட் ஆப்ஷனும் இந்த தடவை நமக்கு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, மோட் சுவிட்ச், இந்த கிரே கலர் சுவிட்ச். ஸோ இதை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணும்போது ஸோ இங்கே வந்துட்டு ரோட் டு ரெயின், அந்த ரெயின் டு ஆஃப் ரோட், ஸோ இந்த மாதிரி ரைடிங் மோட் ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. டபுள் டேப் பண்ணும்போது ஒன்னொன்னா நமக்கு மாறுபடும். ஸோ இது வந்து ரெய்னிங், ஆஃப் ரோட் இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ABSக்காக தான் இது கம்ப்ளீட்டாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ரோடுங்கும் போது ABS வந்து நமக்கு ஆன்ல இருக்கும். அண்ட் ரெயினுங்கும் போது ரியர் பிரேக்கான ABS வந்து ஆஃப் ஆகிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருங்க. ஆஃப் ரோட்லாம் போகும்போது கம்ப்ளீட்டாக ABS வந்து ஆஃப் ஆகும். டூயல் சேனல் ABS ரெண்டுமே நமக்கு ஆஃப் ஆயிரும். ஸோ ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் போகும்போது
நம்மளோட மேனுவல் ஹேண்ட்லிங்கா வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. இது கம்ப்ளீட்லி ஃபார் ABS தான். இன்ஜின்ல எந்த ஒரு மாறுதலும் நம்ம கொண்டு வராது. பெர்ஃபார்மன்ஸ்ல நம்ம டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண மாட்டோம். பிரேக்கிங்க்கு மட்டும்தான் இந்த ரைடிங் மோட் ஆப்ஷனுங்கிறது. அண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு சைட்லயே USB போர்ட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறது யூசபிலிட்டி வைஸ் நல்லாவே இருக்கும். ஸோ நம்ம இங்க ஹேண்டில் பார்ல எதுவும் மொபைல் ஹோல்டர்லாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஈஸி ஆக்சசபிளாவே இருக்கும். நமக்கு இங்க ஃப்ரண்ட்லயே கொடுத்துருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதுல கொடுத்துருக்க அப்டேட்ஸுங்கிறது. ஒரு ஓவர்வியூவா பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய ஹெட்லாம்ப்ஸ் வந்து LED மாத்திருக்காங்க. டெயில் லைட் வந்து கம்ப்ளீட்டா டிசைன் சேஞ்ச் வந்திருக்கு நமக்கு. அண்ட் பாடியில எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பாடி டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது நல்லாவே இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸும் 3 கலர் ஆப்ஷன்ஸா நமக்கு வந்திருக்கு. அடுத்ததா பார்க்கும்போது இந்த டயர் ஹக்கர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜினோட கலர்ஸ், ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேடிங்ஸ் மாதிரி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா கிரிப் இருக்க வகையில். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அடுத்து இருக்கக்கூடிய மேஜரான 2 விஷயம்னு பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அண்ட் டயரோட சைஸ். ஸோ இதெல்லாம் தான் இந்த 2025 அப்கிரேட்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படிங்கிறது. பழசுக்கும் இதுக்கும் பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ரேட்ல ஒரு 8000 ரூபாய் தான் பிரைஸ்ங்கிறது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் இந்த 2025க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைசிங் வைஸ் பழைய போன மாடலுக்கும் இதுக்கும் வந்து அந்த அளவுக்கு டிஃபரன்ஸுங்கிறது இல்லை. ஒரு 8000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ அந்த 8000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு இந்த அப்டேட்ஸுங்கிறது ஓகேவா தான் தெரியுது. ஷோரூம் காஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் 1,84,000 சில்லற அந்த ரேஞ்ச் வருது. ஆண்ட்ராய்ட் காஸ்ட்னு பார்க்கும்போது 2.25 லட்சம் டக்குன வந்ததுங்க. 2.20 2.25 26 அந்த ரேஞ்ச் டக்குன வருது. ஸோ இன்னுமே இல்லை தேவைப்படக்கூடிய மேஜரான அப்கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃபுல் ஃபேரிங்கோட ஒரு அப்கிரேட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப வருஷமா இந்த டிசைனை வந்து பஜாஜ் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. RSல சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த அப்கிரேட் ஆச்சு இந்த ஃப்ரண்ட் தூமை வந்து கம்ப்ளீட்டா நமக்கு சேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோக் எல்லாமே கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஏன்னா 2023ல இருந்தே நமக்கு NS200 எல்லாமே அப்சைட் டவுன் ஃபோக் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்பயே நம்ம பஜாஜ் டீம்ல கேட்டிருந்தோம் இதுல ஏன் அந்த மாதிரி அப்டேட்ஸ் வரதில்லை அப்படிங்கும்போது இதோட வெயிட் தான் அவங்க சொல்ற மேஜரான காரணமா இருக்கு. ஸோ ஃபுல் ஃபேரிங் கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட்ல இருக்கும். வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம அப்சைட் டவுன் ஃபோட்டோ லுக் வைஸ்மே அந்த அளவுக்கு இருக்காது. கம்ப்ளீட்டா மறைக்குது. ஏன்னா ஃபுல் ஃபேரிங் கம்ப்ளீட்டா சஸ்பென்ஷன் நமக்கு மறைச்சிடும். ஸோ அதனால இன்னுமே இல்லை டெலஸ்கோபிக் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் போன தடவையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ஃபேரிங் செட்டப் சிங்கிள் பீஸாக கிடையாது. நமக்கு R15 எல்லாம் வர மாதிரியான அந்த சிங்கிள் பீஸ் ஃபுல் ஃபேரிங் செட்டப் கிடையாது. நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸ் சேர்ந்தது தான் அது. அதனால நிறையவே நமக்கு வந்து போல்ட்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கோம். ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல நிறையவே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துலமே பார்த்தீங்கன்னா மேலே எந்திரிச்சிருக்கு. நிறைய கேப்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரன்னிங்ல வின் நாய்ஸ்லாம் நிறையவே நமக்கு கேட்குது. ஸோ இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல எல்லாமே பஜாஜ் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இது ஒரு ஃபுல் சிங்கிள் பீஸான ஒரு ஃபுல் ஃபேரிங் செட்டப்பாக கொடுத்தா இன்னுமே நல்லா இருக்கும். அப்படி கொடுக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்ல அப்சைட் டவுன் ஃபோக்லாம் கொடுத்து டிசைன் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். மற்றபடி இதோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் சேம் 199.5 200cc இன்ஜின் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 24.1 ஹார்ஸ் பவரும் 18.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்னு நினைக்கிறேன். ஸோ சேம் தான் NS200லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த லெவல் ஆஃப் ஒரு பவர் அண்ட் டார்க் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கு. என்ன சொன்னா பார்த்தீங்கன்னா அண்டர்பில் எக்ஸாஸ்ட் இருக்கும். பட் இது வந்துட்டு ஒரு லோயர் ஃப்ளோரா இருக்கும். ஸோ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸே பார்த்தீங்கன்னா 157 mm தான் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கொஞ்சம் லோயர் பாடியா இருக்கும். அதனால சைலன்சர் எடுத்து சைடில் நம்ம கொடுத்துருப்பாங்க. சைட் மவுண்டான சைலன்சர் இருக்கும். சைலன்சரோட டிசைன்ஸ் எல்லாமே ஓகேவா இருக்கு நமக்கு. சைலன்சர் நோட்டு காமிக்கிறேன், கேட்டுட்டு வாங்க. சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 810 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நிறைய சொன்னபோது இன்னும் லோயர் பாடியா இருக்கும் நமக்கு. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 5'10" இருப்பேன். ஸோ எனக்கு வந்து 2 லெக்குமே தரையில நல்லா ஃப்ளோர்ல வந்துட்டு ஃபிக்ஸட் ஆகுது. லெக்கும் பார்த்தீங்கன்னா பெண்டாயர் தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதுல இருக்கு. 810 mm சீட் ஹைட் கொடுத்துருந்தாலுமே இது வந்து அந்த ஒரு நல்ல ஒரு லோ கிரவுண்ட் கிளியரன்ஸா நமக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஹைட்டா இருக்கிறவங்களுமே நல்ல அப்ரைட்டான ஒரு பொசிஷன்லேயே உட்காந்து ஓட்ட முடியுது. ஏன்னா இதோட காம்படிட்டர்ஸா நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா R15 சுசுக்கில இருந்து ஜிக்ஸர் 250F அது மட்டும் இல்லாமல் RC இந்த மாதிரி வெஹிக்கல்ஸ் தான் இதோட காம்படிட்டர்ஸா இருக்கு. ஏன்னா ஃபுல் ஃபேரிங்ல இருக்கதே இதோட சேர்த்து ஒரு 4 பைக்ஸ் தான் இருக்கு நமக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அதோட ஒரு ரைடிங் பொசிஷன் எல்லாமே கொஞ்சம் பெண்ட் பண்ணி லோயரா நம்ம பெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். பட் இதுல அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதுதான் இந்த பைக்கான ஒரு அட்வான்டேஜ்ல நான் சொல்லுவேன். ஸோ ஒரு அப்ரைட்டான பொசிஷன்ல இந்த வெஹிக்கிளை நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஏன்னா இது லோயர் பாடியா இருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லாவே இருக்கு நமக்கு. ஸோ இதுவுமே வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸா தான் நமக்கு வருது. சிங்கிள் பீஸ் கிடையாது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஹைட் கம்மியா இருக்கவங்க 5.5 inch இருக்கவங்களுக்குமே இந்த வெஹிக்கிளை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஹைட்டா இருக்க 5'10", 6 வரைக்கும் இருக்கவங்களுமே இந்த வெஹிக்கிளை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணி ஓட்டலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வெயிட்டுமே 166 கிலோ தாங்க.
ஸோ இந்த வெஹிக்கல் டோட்டல் வெயிட்டே வந்து 166-167 கிலோ தான் வருது. ஸோ அதனால அதுவுமே நல்லா மேனேஜபிளா இருக்கு. மற்றபடி டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே முறையே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் தான் கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓகே. ரியர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் சஸ்பென்ஷனாக தான் இருக்கு. நீங்க பம்பியான ரோட்ஸ்ல எல்லாமே போறீங்க, ஸ்பீட் பிரேக்கர் கல்லு எல்லாம் டக்குன்னு விட்டு ஏத்துறீங்க போது தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஹார்ட் சஸ்பென்ஷனா இருக்கு. மோசம்னு கிடையாது, சாஃப்ட்வேர் சைடு இல்ல, ஹார்டா இருக்கு கொஞ்சம். கிளச் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல லைட்டர் சைடா தான் கொடுத்துருக்காங்க. அதுல எல்லாமே எந்த ஒரு இதுவும் கிடையாது. கிளச்சும் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வருது இந்த வெஹிக்கிள் நமக்கு. ஸோ அதனால ஹைவேஸ்ல எல்லாம் ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்கு. டயர் ப்ரொஃபைல் வந்து இந்த தடவை எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கவும் கார்னரிங்லாம் கான்ஃபிடென்ட்டா நம்மளால ஓட்ட முடியுது, நல்லா இருக்கு. பிக்கப் நல்லாவே இருக்குங்க. ஸோ இந்த 200cc இன்ஜின்ல பொறுத்த வரைக்கும் பிக்கப் இனிஷியல் டார்க் நல்லாவே இருக்கும். இந்த 200cc BS3 BS4 எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 160 180 எல்லாமே, BS3 180 வரைக்கும் எல்லாமே போகும். பட் BS6ல இருந்து இதுல வந்து 140 தான் மேக்ஸிமம் ஸ்பீடே, 140 141 தான் போகும். ஸோ நமக்கு வைப்ரேஷன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்காது. ரொம்ப நாளா NS யூசர்ஸா இருக்கும் அப்படிங்கும் போது எல்லாமே வைப்ரேஷன்ஸ்லாம் ஓகே தான். 100 to 120 போகும்போது வைப்ரேஷன்ஸ் இருக்கும், பட் அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். பட் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு இந்த பேனல் கேப்ஸா இருக்கனால வின் நாய்ஸ் கொஞ்சம் நல்லாவே கேக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வெஹிக்கிள்ல முக்கியமா சொல்ல வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ORMs. ஸோ இது வந்து ஃபேரிங்ல செட் பண்ணிருக்கவும் நமக்கு ரொம்பவே லென்த்தா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணலாம், பட் வந்து அது ஒரு லுக்குக்காக இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும். நமக்கு அந்த அளவுக்கு யூசபிலிட்டியா இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா இதா இருக்கும் நமக்கு. அண்ட் இது ஃப்ரண்ட்ல ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கும் நமக்கு. 80 to 100 எல்லாமே அதுல வைப்ரேஷன்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது வந்து கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கு, அதனால ஷேக்கினஸா தெரியுது நமக்கு. மற்றபடி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். சுவிட்ச் கியர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு ஹெட்லைட் சுவிட்ச் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட் சேஞ்ச் சுவிட்ச், இண்டிகேட்டர் சுவிட்ச், ஹாரன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ரைட் சைடு பாத்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிட்ச், இக்னிஷன் ஆன் சுவிட்ச், இந்த ரெண்டு விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான். கூலிங் சிஸ்டம் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டமா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வெஹிக்கிள்ல கொடுத்துருக்க ஓவரால் ஸ்பெக் அண்ட் ரைடிங் பர்ஃபார்மன்ஸை பத்தின விஷயங்கள். ஸோ ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் கேட்டகரியில், ஸோ 2.25 லட்ச ரூபா ப்ரைஸ் கேட்டகரியில் இதோட ரிவல்ஸ் எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்கு இந்த ஒரு ஃபுல் ஃபேரிங் செட்டப் உள்ள பைக்ல. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் வைஸ்மே பஜாஜ்ல இருந்து நமக்கு கம்மியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த பைக் போறது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின், ஸோ இந்த இன்ஜின் பஜாஜ் இன்ஜின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு டாப் ஸ்பீட் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த லோயர் அண்ட் டார்க்லாம் நல்லாவே இருக்கும் நமக்கு. ஒரு சடன் பிக்கப் எடுக்கணும் அப்படிங்கும் போது ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே நம்ம எப்போ கொடுப்போங்கிறது காத்துட்டு இருக்கும். ஒரு ஆக்சிலேஷன் கொடுத்தோடனே டக்குன்னு சடனா நமக்கு பிக்கப்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு லாங் ரைடரா இருப்பாங்க, ஷார்ட் ரைடர், ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஏற்ற வகையில ஒரு சீட் ஹைட் பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காது. இந்த மாதிரி விஷயங்களுக்காக இந்த வெஹிக்கிள் வந்து தாராளமா போகலாம். அது மட்டும் இல்லாமல் சீட்டோட குஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டர் சைடாக தாங்க இருக்கு. பட் பில்லியன் சீட் ஹைட் வந்து ரொம்ப ஹைட்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவுமே இதுக்கு ஈக்குவலான ஒரு பொசிஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில் குழந்தைங்க அந்த மாதிரிலாம் ஈஸியாக ஏறி உட்காந்து போக முடியும். ஃபேமிலி லேடிஸ்லாம் போகிறாங்க அப்படிங்கும்போது யங்ஸ்டர்ஸ் ஈஸியாக ஏறி உட்காந்துருவாங்க. எல்டர் பீப்புள்ஸ்லாம் இல்லை ஏறி உட்கார கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு இல்லை ஃபுட் ஸ்டெப் அந்த மாதிரி விஷயங்களுமே இல்லை. ஸோ இதெல்லாம் தான் இந்த வெஹிக்கிள் எடுக்கும்போது நம்ம மைண்டில் வச்சுக்கூடிய பாயிண்ட்டாக இருக்கும். அந்த ஃபியூயல் டேங்கை பற்றி நான் சொல்ல. ஸோ ஃபியூயல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு ஒரு 13 லிட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மைலேஜை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 35 வரைக்கும் கிளைம் பண்ணலாம். இதில் வந்து நமக்கு ஒரு 200cc இன்ஜின் தான். ஸோ அதனால வந்துட்டு 35 வரைக்கும் தாராளமாக கொடுக்கும். அதுக்கு மேலே எடுக்கிறதாமே வந்துட்டு நம்மளோட ரைடிங் ஸ்டைல்ஸ் பொறுத்து 30லேருந்து 35 தாராளமாக கொடுக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்தா என்னோட கருத்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பரை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அது உங்களோட தாட்ஸையுமே கமெண்ட்ல மறக்காம லீவ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.